கன்னிராசிக்காரங்களுக்கும் அது மகரத்தோட வீடாகவே வருவதனால கண்டிப்பாக அந்த காவல் தெய்வ வழிபாடு தாங்க. அவங்களுக்கும் நம்ம காவல் தெய்வ வழிபாடு தான் நம்மளுக்கு கொஞ்சம் சிறப்பை கொடுக்கும். அது அதுவும் சொல்லப்போனால் பைரவர் வழிபாடு. கால பைரவரை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அல்டிமேட்டாக பலன் கன்னிராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது காலபுருஷனோட 6ஆம் வீடு. இந்த 6ஆம் வீடு எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா குணரோக சத்ரு. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய சத்ரு, உங்களுக்கு வரக்கூடிய கடன், உங்களுக்கு வரக்கூடிய எதிரியை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடத்துல இந்த கன்னிராசி அப்படின்ற இடம் அமைஞ்சிருக்கனால இதெல்லாம் தம்சம் பண்ணக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா காலபைரவர் தான். ஸோ அதனால் அவர் தான் உங்களுக்கான ஒரே சொல்யூஷனாக இருப்பார். நீங்கள் என்ன கடவுளை வேணால் கும்பிடலாம், கூட கொஞ்சம் காலபைரவரை கூப்பிட்டுக்கிட்டிங்கன்னா அந்த வந்துட்டப்பா எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணிடுறேன், நீ வழியை பார்த்துட்டு போயிட்டே இரு, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் உங்களோட வந்துடுவார். இவங்க சனிக்கிழமை தோறும் புதன்கிழமை தோறும் வழிபடணும். கண்டிப்பாக சனிக்கிழமையும் புதன்கிழமையும், அதுவும் புதன்கிழமை அவங்க வழிபடுறதை காட்டிலும் சனிக்கிழமை வழிபடுதல் அப்படின்றது அதி உறுப்பதாக அதை கண்டிப்பாக கொடுக்கும். என்ன பண்ணி வழிபடலாம் அப்படின்னா நீங்கள் வீட்டில் உட்காந்து வழிபடணும். கன்னிராசிக்காரங்க என்னால் கோவிலுக்கெல்லாம் போக முடியல, அங்கெல்லாம் நினச்சி உட்காந்த இடத்துல நீங்கள் அப்பா பைரவா அப்படின்னு நினச்சாலே போதும். இதை தாண்டியும் அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் சொல்லுவாங்களா, அவங்களுக்கான சில ஃபுட்டு உங்களால் முடியுது அப்படின்னு நீங்கள் அதை கொடுத்தீங்கனாலே போதும், மிகச்சிறந்த முன்னேற்றத்தை வாழ்க்கையில் சந்திக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தீபம் ஏற்றணும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. கன்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவங்க என்ன சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைப்பாங்க எல்லாத்துலேயுமே. அதனால் பர்ஃபெக்ஷனாக நம்ம சொல்லித்தரணும் அவசியம் இல்லை. அவங்களுக்கு தெரியும் என்ன நம்ம வழிபாடெல்லாம் பண்ணணும்னு. கன்னிராசிக்காரங்களுக்கே தெரியும். அவங்க வீட்டில் உட்காந்து அதை ஒரு நிமிஷம் நான் கோயிலுக்கு போகிறதா, நான் வீட்டில் உட்கார்றதா, இல்லை நான் இந்த மந்திரம் சொல்கிறதா அவங்க குழம்புறதுக்குள்ளே அந்த ஓரம் முடிஞ்சு போயிடும். அதனால எதுவுமே பண்ண வேணாம். அமைதியாக வீட்டில் உட்காந்து நீங்கள் காலபைரவர் வழிபாடு பண்ணுறீங்க, இல்லை முடியும் அப்படின்னா காலபைரவோட அஷ்டவகம் அப்படின்னு அதை போட்டு விட்டிங்கன்னா ஓகே. இன்னும் என்னென்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா மந்திர உச்சாடனங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களுடைய ஏதோ ஒரு ஸ்லோகம் பைரவர் பற்றியான ஏதோ ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட என்னென்னா அதோட ராசிநாதன் காட்சி வீட்டை இண்டிகேட் பண்ணுறாரு. அப்போ உங்களை வாயால் உச்சரிக்கக்கூடிய மந்திரங்கள் நிறைய பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேஜிக் போன யூனிவர்ஸில் போயிட்டு எந்த கன்னிராசிக்காரங்க இதுன்னு இல்லைங்க, உங்கள் இஷ்ட தெய்வமாக கூட இருந்துட்டு போகுது, அதுக்கான 2 துதி இல்லை அதற்கான 2 பாடல். ஏன்னா கண்ணினாலே கலைகள் தானே. ஸோ அதனால் 2 பாடல் ஏதோ ஒன்று. நம்ம பாத்ரூம் சிங்கராகவே இருந்துட்டு போகிறோம், இல்லை பிடிக்காத சிங்கராக இருந்துட்டு போகிறோம், பாடுவோமே. நம்ம கடவுளுக்கு நம்ம படாமல் யார் பட போகிறோம். அந்த மாதிரி சும்மா பாடி வழிபாடு செய்தீர்கள்னா சூப்பரான பலனை அடைவீங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.